அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததனாலேயே 8000 கன அடி நீரை கர்நாடக அரசு திறந்து விடுவதற்காக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டு உரிமை கர்நாடகாவால் மறுக்கப்பட்டு வருவதாகவும் பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. காவிரியில் இருந்து நீர் திறக்கப்படும் அளவு ஒவ்வொரு முறையும் குறைந்து கொண்டே வருவதே தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதி. காவிரி நடுவண் மன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி ஜி.கே. மணி விமர்சனம். காவிரியில் நீர் வழங்காத கர்நாடக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரவு. உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை தீர்ப்பை கர்நாடக அரசு உடனடியாக நிறைவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அந்த அணைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ அந்த தீர்ப்பை ஒட்டி இப்பொழுதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வழங்க வேண்டும். இனிமேலும் காலம் கடத்தக்கூடாது. ஏற்கனவே 38 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 38 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த பயனும் இல்லாததால் தான் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் காங்கிரசும் பாஜகவும் ஒற்றுமையாக செயல்படுகின்றனர். தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து காவிரி நீரை பெறுவோம் எனவும் செல்வ பெருந்தகை பேச்சு. கடந்த ஆண்டு காவிரியில் இருந்து போதிய தண்ணீர் திறந்து விடப்படாததால் 3 லட்சம் குறுவை பயிர்கள் வாடி போனதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் குற்றச்சாட்டு. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு தகுந்த நிவாரணம் வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கர்நாடக அரசிடம் இருந்து காவிரி நீரை பெற முயற்சிக்காமல் காங்கிரசிடம் திமுக மென்மையாக நடந்து கொள்கிறது. அணையில் இருந்து வரும் உபரி நீரை உரிமை நீராக கர்நாடக அரசு கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் OS மணியன் கோரிக்கை. கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் உறுதுணையாக இருப்போம். காவிரி ஆணையத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் கர்நாடக அரசு மதிப்பதில்லை எனவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த 3 முக்கிய தீர்மானங்களும் வரவேற்கத்தக்கவை. கர்நாடகாவின் அனைத்து அணைகளிலும் நீர்வரத்து இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்காதது கண்டனத்திற்குரியது என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 3 தீர்மானங்களும் வரவேற்கத்தக்கது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பாஜக எம்எல்ஏ கரு நாகராஜன் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பாஜக அரசு துணை நிற்கும் எனவும் பேட்டி. காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்த காவல்துறையினர். திண்டிவனத்தில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி அதிரடி தீர்ப்பு. 7 வயது 9 வயது குழந்தைகளை 17வது வருஷத்துல இருந்து 19வது வருஷம் வரை 15 பேர் பலமுறை தனித்தனியாக அவங்கவுங்க இதுக்கு வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. மிரட்டி இதை பெற்றோர்கிட்ட மற்றவங்கள்ட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நில மோசடி வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கரூரில் உள்ள CBCID அலுவலகத்திற்கு வரவழைப்பு. MR விஜயபாஸ்கரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள். 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 15 IAS அதிகாரிகள் இடமாற்றம். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலாளராக அதிரடி மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபன் நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக T. கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதி நியமனம்.
நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்கும் ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை வரும் 19ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். மாணவிகளின் அணிகலன்களை கழற்றி சோதனை செய்யும் நீங்கள் போலியாக தேர்வெழுதிய மாணவர்களை ஏன் கண்டறியவில்லை என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையின் வழக்கில் இருந்து விடுவிக்க செந்தில் பாலாஜி கோரிய மனுவின் விசாரணை ஒத்திவைப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 19ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.